அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலான் வரப்போகுதுன்னு கேட்கும்பொழுது எவ்வளோ உள்ளத்தில் மகிழ்ச்சியாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் உற்சாகமாக வருகிறது. ஆனால் இதற்கு நம்மில் பலர் தயாரில்லை. ஒரு சாரார் வேலை, படிப்பு, நிக்காஹ் என்று அற்ப காரணங்களை கூறி ரமலானை பாழாக்கி விடுகிறாங்க. இன்னும் சிலர் என்ன புது வகை உணவு செய்யலாம், சஹருக்கு என்ன செய்யலாம், இஃப்தாருக்கு என்ன செய்யலாம் என்பதை நோன்பை பாழாக்கி விடுகிறார்கள். வருடத்தில் ஒரு முறை தான் இந்த ரமலான் நமக்கு கிடைக்கிறது. அதையும் அற்ப காரணங்களால் நாம் பாழாக்கி விடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ நபர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் செஞ்ச ரமலானில் நம்முடைய இருந்தாங்க, தற்போது கிடையாது. இன்னும் சிலர் இன்றோ நாளையோ என்று கையில் உயிரை பிடித்து கொண்டு மரண படுக்கையில் இருக்காங்க. இவர்களிடம் கேட்டு பார்க்கணும் ரமலானுடைய அருமை பற்றி. காரணம், உடலில் ஆரோக்கியம் இருக்கும்போது அதன் அருமை தெரியவில்லை. சாகும் நேரத்தில் தான் அதன் அருமை நம்மில் பலருக்கு விளங்குகிறது. நம்ம ரமலானை அடைவதற்கு முன்பு இந்த நீயத்தை மனசில் அழுத்தமாக நம்ம சாகிற வரைக்கும், இது இருக்கிற வரைக்கும் நம்ம பதிய வச்சு கொள்ளணும். அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். நம்மள எத்தனையோ பேர் தொழவே மாட்டோம், சரியாக தொழ மாட்டோம். அல்குரானை எங்கே இருக்குன்னு கூட இப்போ தேடி, இப்போ ரமலானுக்கு தான் நம்ம ஓதன்னு சொல்லிட்டு தேடி எடுப்போம். இப்படி நிறைய பேர் இருந்து கொண்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பாவங்களிலிருந்து விலக மாட்டோம். ரமலான் வரும்போது அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக உள்ளோம். நவுதுபில்லா. நல்ல அமல்கள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும்போது ஏன் அதை ரமலான் வரை தாமதம் செய்ய வேண்டும்? ஷைத்தான் இவ்வாறு தான் நம்ம ஏமாற்றி கொண்டு இருப்பான். ரமலான் வரும்போது மாற்றிக்கொள்ளலாம் என்பான். பின்பு நம்ம ரமலான் 10வது நோன்புகள் பின்பு மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 20வது நோன்பு வரும்போது நம்ம அப்போ பார்த்துக்கொள்ளலாம், அப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு ஷைத்தான் நம்ம மனதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவோம். அடுத்தது ஒற்றைப்படை நோன்பில் நம்ம மாற்றிக்கொள்ளலாம் என்பா. கடைசியாக ரமலானே முடிஞ்சு போகிறோம். இதன் பின்பு மாறி என்ன ஆக போகுது என்று கடைசி வரை நம்மை அமல் செய்யவும் விடாமல், பாவங்களிலிருந்து விலகவும் விடாமல் வைத்து விடுவான். நவுதுபில்லா. பாவங்களிலிருந்து விலகி இன்றே அல்லாஹின் பக்கம் நம்ம திரும்புவோம். இப்போ நம்ம தொழிலை நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னா அதை நம்ம மரணம் வரை நான் இதுக்கப்புறம், இந்த ரமலானுக்கு அப்புறம், இந்த நோன்புக்கு அப்புறம் நான் இந்த தொழுகையை என் மரணம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த தொழுகையை விட மாட்டேன். நான் குரானில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது நான் ஓதுவேன் அப்படின்னு நம்ம மனசில் ஆழமான நீயத்தை நம்ம வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் நம்ம அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.